அன்னை மரியாவை நோக்கி நாம் திரும்புவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த மூன்று பண்புகளையும் வாழ்வாக்கியவர் அன்னை மரியா என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? ஏன் கோயிலுக்கு வரணும்? ஏன் ஜெபமாலை சொல்லணும்? ஏன் ஆன்மீக காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும் தவறாமல் அப்படின்னு சொன்னால், நாம் இயேசுவை சிறந்த முறையில் பின்பற்றுவதற்கு இவை எல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. கோவிலுக்கு வர்றதுனால இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையின் ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அதனால் இந்த பக்தி முயற்சிகள் யாவும் இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்றன. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் சீடத்துவம், டிசைபிள்ஷிப் என்று அழைக்கலாம். ஆக இந்த சீடத்துவத்திற்கு மிக மிக அடிப்படையானது இந்த மூன்று பண்புகளும்: இறைநோக்கு, இறை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற இந்த மூன்று பண்புகளும். நம்ம அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் இந்த மூன்று பண்புகளிலும் அன்னை மரியா தனித்து தெரிந்தவராக இருப்பார். முதலாவது இறை நம்பிக்கை. அன்னை மரியாவினுடைய இறை நம்பிக்கையை எந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அவர் எப்பொழுது ஆம் என்று இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னுடைய பதிலிருப்பை தருகிறாரோ அங்கிருந்து தொடங்குகின்றது. ஆம் என்று சொல்வதன் மூலம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அன்னை மரியா தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான்